நித்யானந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க இது? அண்ணாமலை திடீர்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் என்ன ரொம்ப அந்த 3 பேரும் சேர்ந்ததுக்கான காரணம் நான் தான் சொல்றாங்க, நான் அமித்ஷாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கூட்டணிக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கிறேன், இல்லைன்னா என்னுடைய வார்த்தைகள் தடித்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு இல்லையா? அப்போ அவருக்கு மனசுக்குள்ள தனியாக ஒரு அமைப்பு தொடங்கணும் அல்லது இவர்களோடு காய் நகர்த்தணும் அப்படின்ற எண்ணம் உள்ள கிடங்கு இருக்குதா? கேள்வி நேரம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு வருகிறேன். அண்ணாமலை அவர்களை புழுதிவாரி இறைக்கின்றார்கள். அவர்தான் இந்த 3 அதிமுக தலைவர்கள் பிரிந்திருப்பதற்கு பின்னணியிலே இருந்தவர், காரணமாக இருப்பவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அமித்ஷா அவர்களுக்கு கட்டுப்பட்டு மட்டுமே தான் நான் என் வாயை அடக்கி கொண்டிருக்கிறேன் என்று அண்ணாமலை மிக தெளிவாக என்ன ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லிவிட்டார். அண்ணாமலை குறித்து தவறான செய்திகளை சொல்லக்கூடியவர்களுக்கு எப்படி அவர்கள் முகத்திரை கிழிப்பார் என்பது அனுபவபூர்வமாக உணர்ந்த பின்னாலும் கூட ஒரு சிலர் இப்படி பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூட்டணிக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் யாரேனும் இருக்குமானால் அல்லது பின்னாளிலே அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர் அப்படி பேசியிருக்கின்றார்கள். ஏன்னா நேராக பேசிட்டா வர வேண்டியவங்க வரமாட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு தான் அவர் அப்படி பதில் சொல்லிக்கிறார். ஏன்னா அண்ணாமலை லேசுப்பட்ட ஆள் கிடையாது, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பேச்சை தான் சொன்னார். ஆனால் நாம் இங்கே விவாதம் பண்ணுற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ விழுந்துதான் கிடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் ஆதரவு கிடையாது, கிஞ்சத்தும் கிடையாது. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி வெறுப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும்ன்றார். இருங்க, நான் வரேன், அதுக்கு தான் வரேன். அப்படி திமுக இன்றைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளவுனாலையும் கருத்து வேறுபாடுனாலையும் ஆக்சிஜனாக பயன்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசியோடு தான் வர முடியும். ஏனென்றால் அப்படித்தான் அவருடைய நடத்தை முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு மரியாதை இல்லை, உனக்கு மரியாதை இல்லை என்று சொல்கிறார்களே தவிர எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தீய சக்தி என்று சொல்லி யாரை 13-14 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்களும் பிறகு ஜெயலலிதா அம்மையாரும் விலக்கி வைத்தார்களோ, மக்களிலிருந்து தள்ளி வைத்தார்களோ, அவர்களை இவர்கள் கூட்டாக ஒருவருக்கு ஒருவர் தான் என்ற அகந்தையோடு பிரிந்திருந்து மீண்டும் ஆட்சியிலே அமர்த்த இருக்கின்றார்கள். இந்த இடத்துக்கு யார் தவறு பண்றது? இபிஎஸ் 2019 இருந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக தேர்தல் களத்துல போட்டி போடுறார். இடையூறு கொடுக்கிறது, கட்சியை உடைக்கிறது அல்லது கட்சிக்கு தொந்தரவு கொடுக்கிறது, பாதகமான செயல்களில் ஈடுபடுறது எல்லாமே செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் தானே. நீங்க அவங்கள தானே சொல்லணும். மொத்தமாக அதுல இபிஎஸ்ஸையும் சேர்த்து பேசுறது சரியா? நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது, ரொம்ப நல்ல கேள்வி. உங்களுக்கு நெடுஞ்செழியன் ஒருத்தர் தெரியும் நினைக்கிறேன், நடமாடும் பல்கலைக்கழகம். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார், தேர்தலில் நின்னார், 1500 ஓட்டு வாங்கினார் பனமர சின்னத்துல. மயிலாப்பூர்ல சொல்றீங்க? மயிலாப்பூர் 500 சில்லற தான் தெரியுமா உங்களுக்கு? 500 சில்லற 400 600 ஓட்டு வாங்கினார். அதே ஆண்டு நான் தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு 4000 ஓட்டு வாங்கினேன். எப்படிப்பட்ட நெடுஞ்செழியன், சாதாரண நித்தியானந்தம், அத்வானி வாஜ்பாய் விட்டால் வேறு தெரியாது. அந்த கட்சியிலே இவ்வளோ வாங்கும்போது நெடுஞ்செழியனால் வாக்குகளை வாங்க முடியவில்லை. பிறகு எஸ்டிஎஸ் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார், ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. திருநாவுக்கரசு கட்சியை விட்டு வெளியேறினார். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வரலாம். இவர்களையெல்லாம் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்க வேண்டும், எவரையும் இழந்து விடக்கூடாது. யாருமே எதிரி கிடையாது முன்னாடி, ஆனாலும் கூட வலுவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனதை விசாலப்படுத்தி, நீ தவறே செய்திருந்தாலும் நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், நீ வா உள்ள என்று சொல்லி ஒரு தாய் உள்ளத்தோடு ஜெயலலிதாவும் யாரை வர வைக்கணும்? இபிஎஸ் அந்த இடத்துல இறங்கி வரணுமா? இப்போ இபிஎஸ் இப்பொழுது இருக்கிற இடத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாலின் அவர்களை போய் ஓபிஎஸ் ஆல சந்திச்சிருக்க முடியுமான்னு கேள்வி இபிஎஸ் முன்வைக்கிறார்.
இன்னொன்னு, செங்கோட்டையன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் அமைச்சரவையிலிருந்துன்றார். டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், அவங்க தானே துரோகின்றார். சார் நீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களா, அது தவறா போயிடும். என்கிட்ட கேட்டீங்கன்னா சார் திரும்பி அவரு அம்மா இருக்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நீங்க ஒழுங்கா என்ன இப்படி போய் நம்ம எல்லாரும் தான் போய் பார்த்திருப்போம் சார். நீங்க அம்மாவை உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில வந்து பார்க்க வரலையா சார்? அம்மா பார்க்க வரலையா? அது வேற சூழல். அப்புறம் என்ன சார் இது? உடல்நிலை சரியில்லாம எல்லாரும் மனிதாபிமானத்தோடு செய்யக்கூடிய நட்பு மூன்று பேரும் சந்திப்பது, மூன்று பேரும் சேருவதற்கு பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறார்கள் அப்படின்னு அதிமுகவில் சிலர் சொல்லுவதாக அண்ணாமலையே சொல்ல வேண்டிய அவசியம். அதிமுக என்றவர் சொல்லவில்லை. ஒரு தன் கட்சிக்குள்ளே இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அவர் அதை உடைத்து சொல்லவில்லை. நான் எதையும் இப்பொழுது சொல்வதற்கு தயாராகவே அமித்ஷாவுக்கு கட்டுப்படுத்தி எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். அவங்க அதிமுக எனக்கு எல்லை இருக்குன்னு சொன்ன என்ன இருக்கு? அப்ப இயல்பாக தான் சேர்ந்திருக்கிறாங்களா மூன்று? ஆமா, அவர் யாரையுமே தவறாக பேசிவிடக் கூடாது. தேர்தல் வரை திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்திருக்கிறார். கட்சியிலும் விட்டு கொடுத்திருக்கிறார், கூட்டணி கட்சிகளிடத்திலுமே விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அண்ணாமலை இந்த சப்ஜெக்ட்ல இந்த பொருள்ல எந்த விதத்திலையும் வராது. அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக தூய்மையாக விஜயையோ அல்லது ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரனையோ பாஜக பின்னணியிலிருந்து இயக்கல. அவசியம் என்ன? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழந்திருந்தால் பாஜக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த முடியுமா? சிந்தித்து பாருங்கள். லாபம் யாருக்கு? திமுகவுக்கு. திமுகவுக்கு லாபம் செய்யறதுக்கா பாஜக செய்யும்? அண்ணாமலை செய்வாரு? அண்ணாமலையை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த ஒரு தலைவர் தமிழகத்தில் எவருமே கிடையாது. ஒற்றையாளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை ஆதாரங்களோடு விமர்சித்தார்கள். இன்றைக்கும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கே.என். நேரு அவர்கள் இறுதியாக இன்றைக்கும் விமர்சித்திருக்கிறார்கள். இல்லை என்று இவர்களால் சொல்ல முடியவில்லை. நீதிமன்றத்துக்கு டி.ஆர். பாலு அவர்களை அழைத்து வந்து கேள்வி கேட்கிறார்கள். குறுக்கு விசாரணை நடத்துகிறார். அண்ணாமலை தானே நடத்துகிறார். ஆக இப்படிப்பட்ட அண்ணாமலை திமுகவுக்கு உதவுவாரா? சற்று சிந்தித்து பாருங்க. திமுகவுக்கு உதவல, அவர் ஒரு அமைப்பு வைத்து அதன் மூலமாக திமுகவை வீழ்த்த பார்க்கிறார். வீழ்த்தலாம்னு ஒரு கணக்கை டெல்லி தலைமை போடுதுன்றாங்க. எல்லாரும் இந்த மாதிரி பிரிந்து போய்விட்டால் வீழ்த்த முடியுமான்னு கேட்கிறேன் உங்களை. நானு ஒரு பொது அறிவு நமக்கு இல்லையா? 77 ஜனதா ஆட்சிக்கு ஜனதா என்ற பெயர் கூட கிடையாது. உதிரி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது. அப்ப ஜனதா பேர் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க பேர்ல தான் நின்னா. இங்க ஸ்தாபன காங்கிரஸ் தான் நின்னோம். ஜனதா இருந்துச்சு இல்லைங்க ஐயா. 77 ஜனதா இருந்துச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. 77 ஸ்தாபன காங்கிரஸ் பேர்ல எங்க சின்னத்தில், நான் ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜருடைய தொண்டை, எங்களோட சின்னத்தில் தான் நின்னோம். சரண் சிங் அவரோட சின்னத்தில் தான் நின்னாரு. கம்யூனிஸ்ட் அவங்க சின்னத்தில் தான் நின்னாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சின்னத்தில் உதிரி கட்சிகளாகத்தான் நின்றார்கள். என்னுடைய அறிவு கேட்டிய வரை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்க. மொரார் தேசாய் அவர்களை எல்லோருமாக சேர்ந்து தலைவராக தேர்ந்தெடுத்த பின்னாலே ஜனதா கட்சிக்கு சந்திரசேகர் அவர்கள், ஜனதா கட்சி என்று பெயர் வைத்து சந்திரசேகர் அவர்களை தலைவராக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். முதல் தலைவர் ஜனதா கட்சிக்கு சந்திரசேகர். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் சரியாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நான் களத்தில் இருந்தேன், அதனால சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கம்யூனிஸ்டும் ஜனசங்கமும் ஒன்று சேர்ந்ததுங்க. ஜனசங்கம்னா அது கம்யூனிஸ்ட்னா எப்படி இருக்கும்? பாம்பும் கீரியும் மாதிரி. அந்த மாதிரியான கட்சிகளை இந்திராவை நீக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தியாகம் பிறகு உடைந்தது, அது வேற விஷயம். அந்த ஃபார்முலா இப்போ விஜய்க்கு வருமா? அப்படி சேர வேண்டும் அல்லவா? கம்யூனிஸ்டும் ஜனசங்கமுமே சேரும் பொழுது அதிமுகவிலே ஒரே குடையின் கீழே இருந்தவர்களுக்கு என்ன ஈகோ? இல்ல, அந்த இடத்துக்கு தான் ஒரு உதிரி கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் அவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் வீழ்த்தலாம், இபிஎஸ்ஸையும் வீழ்த்தலான்ற கால்குலேஷன் போடுவாங்கல்ல. இபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்கு தான் மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்காகத்தான். அந்த கூட்டணியில இன்னும் இருக்கிறது கூத்து. உங்களுடைய கேள்வியில் அது இல்லை, கூத்து இருக்கிறது. இன்னும் நமக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. விஜய் அவர்கள் அதிமுகவோடும் கூட்டணி கிடையாது, பாஜகவோடும் கூட்டணி கிடையாது என்று இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். பாத்தீங்க இல்லையா?
அப்ப இந்த 2 பேரோட கூட்டணி கிடையாதுன்னா வேற என்ன விஜயோடைய மனதில் என்ன இருக்க முடியும்? நீங்க சேர்க்க அங்கதான் செங்கோட்டையன் வராரா? அங்கதான் அண்ணாமலை வராரா? விஜயோடைய மனதில் விஜய் தனியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கலாம். அப்ப விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கட்சி வேண்டும், அல்லது வலுவான கட்சியை வலு குறைக்க வேண்டும். இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். அப்போ வலுவான கட்சியிலிருந்து யாரையாவது இழுக்க வேண்டும் என்று சொன்னால் காத்து கொண்டு இருக்கிறது டெல்லி பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி. யாரு? ராகுல் காந்தி இவரிடத்துல பேச்சில் இருக்க தொடர்பில் இருக்கிறாரு. காங்கிரஸ் பிரிந்து நாளைக்கு விஜயோடு சேர்ந்து வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ திருமாவளவன் அவர்களையும் சேர்த்துக் கொள்வார்கள், கம்யூனிஸ்டையும் சேர்த்துக் கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலு குறையும். அப்போ அந்த நேரத்தில் விஜயும் வரலாம், பாஜக என்டிஏவும் வரலாம். ஒருவேளை அப்படி ஒரு சூழல் மூன்றாவது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படலாம். நீங்க சொல்றது புரியுது. தாவேகா, காங்கிரஸ், விசிகா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அத பாஜக பொறுத்துக்குமா? அவங்களுக்கு கனவு இருக்கு இல்லையா, நாங்க ஆட்சிக்கு வரணும், அல்லது நாங்க அதிக இடங்கள்ல வெற்றி பெறணும். பாஜகவோட இன்றைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து இறக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும் பாஜக விரும்பல. நான் ஒரு ஐஜேகே பாஜகவோட கூட்டணி கட்சி, அந்த அளவுல தான் நான் பேச முடியும். அதனால என்டிஏவில் ஒரு கூட்டணி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே இருக்கு. அப்போ திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பாஜக ஒரு கால்குலேஷன் போட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏன் அண்ணாமலையை ஒரு கீ ரோலா பிளே பண்ணி அண்ணாமலை, விஜய், டிடி விதிநகரன், ஓபிஎஸ், செங்கோட்டை ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? அதுக்கும் சாத்தியம் இருக்குல்ல. அதாவதுங்க அண்ணாமலை அவர்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை அவ்வளவு விரும்புகிறார். அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை நம்புகிறார். அவர்கள் தான் இவரை அரசியலுக்கு அழைத்து வந்தவர்கள். அவர்களுக்கு விசுவாசமாகத்தான் இருப்பார். இது இல்லை என்றால் நான் என்னுடைய வயலுக்கு செல்லுகிறேன் என்றுதான் அவர் சொன்னாரே தவிர தனியாக வேற ஒரு கட்சியில சேருகிறேன் அவர் சொல்லல. அப்படியே அண்ணாமலைக்கு ஒரு அமைப்பு எது தொடங்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்பு நற்பணி பண்றாங்க. எவ்வளவு அமைப்பு வேணா தொடங்கலாம். அப்படியே 10 வைக்கிறீங்க சார். நற்பணி பண்றாங்க சார். அரசியல்ல ஒரு டாட் தானே முக்கியம். அந்த டாட் ஏதாவது மாறலாம் இல்லையா? அப்படியே ஒரு போச்சலை உருவாக்கலாம். நீங்க இல்ல நாஞ்சில் கோலப்பன் அரசு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, ஒரு டாட் தானே. ஐயா நான் கேட்கறது யார் மீதும் தவறு சொல்லவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்று அங்கீகரிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதாவை போலவும் எம்ஜிஆரை போலவும் நடந்து கொள்ளக்கூடிய பெருந்தன்மை வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க, இதுக்கு ஒரே கட்சி தானே, கட்சி எங்க பிளந்திருக்கு, நடவடிக்கை எடுத்து வெளியே திருட்டோம், இப்படி எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு அது மனசுல குத்தம் செய்யும். அந்த மாதிரிலாம் பேசாம உட்கார்ந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு ஒரே எதிரி திமுக வீழ்த்துவோம், விஜயோட காங்கிரஸ் இருந்தா மகிழ்வோம், கொண்டாடுவோம், ஸ்வீட் எடு கொண்டாடு என்று நாம் இருக்கிறான்.